Hi students, நம்ம வந்துட்டு chapter number 4 heat chapter start பண்ணோம். So last classல effects of heatனால என்னென்ன effect வருது. First one பார்த்தீங்கன்னா expansion, second one is rise in temperature and third one is change of state. இந்த மூணு தான் வந்துட்டு ஒரு heatோட effect. So அதை வந்துட்டு last classல பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எப்படி வந்துட்டு ஹீட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 37 இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைட் டு எனி சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு அனதர் பார்ட். ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸில் சப்ளை ஆகுது அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு சப்ஸ்டன்ஸோட ஒரு பார்ட்டில் அந்த எந்த சப்ஸ்டன்ஸில் அது சப்ளை ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸோட ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் சொல்கிறாங்க இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு எனி சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸில் ஹீட் எனர்ஜி சப்ளை ஆனாலும் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா from one substance to one part of the substance to another part. அந்த சப்ஸ்டன்ஸோட ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். It takes place in different ways depending on the state of the substance. ஸோ அது வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். 3 ways of heat transfer are conduction, convection and radiation. ஸோ எந்த 3 ways இந்த ஹீட் வந்துட்டு 3 waysல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கன்வெக்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரேடியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்டக்ஷன். டேக் சம் ஹாட் வாட்டர் இன் எ கப் அண்ட் புட் ஏ சில்வர் ஸ்பூன் இன்டு இட். ஸோ ஒரு ஹாட் வாட்டரை வந்துட்டு ஒரு கப்பில் எடுத்துக்கிறீங்க. அந்த கப்பில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரில் ஒரு சில்வர் ஸ்பூனை உள்ளே போட்டுடுறீங்க. லீவ் தி ஸ்பூன் இன்சைட் த வாட்டர் ஃபார் சம் டைம். ஸோ அந்த ஸ்பூனை அந்த கப்புக்குள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுறீங்க. நவ் டச் த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். டூ யூ ஃபீல் ஹீட்? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்பூனோட அதர் எண்டை டச் பண்ணுறீங்க. நீங்கள் ஹீட்டை வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்களா? How did the other end of the spoon become hot? ஸோ அதை டச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தொடும்போது அந்த ஹீட் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும். எப்படி வந்துட்டு இன்னொரு எண்டு, ஏன்னா வந்துட்டு ஒரு எண்டை தான் நம்ம வந்துட்டு இந்த ஹாட் வாட்டரில் உள்ளே போட்டிருக்கோம், இமர்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்துட்டு இன்னொரு எண்டில் வந்துட்டு அந்த ஹீட் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகுது? இட் இஸ் பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது வந்துட்டு ஒரு ஸ்பூனோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் சொல்கிறாங்க இட் இஸ் பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். இன் சாலிட் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் சில்வர் ஸ்பூன் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் வெரி க்ளோஸ்லி. ஸோ சாலிட் சப்ஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹாட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் விச் ஆர் வைப்ரேட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் எனர்ஜி டு த ஆட்டம்ஸ் இன் த ஸ்பூன் அண்ட் மேக் தேம் வைப்ரேட். ஸோ ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ அப்படி வைப்ரேட் ஆகும்போது அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு வாட்டரில் இருந்து ஸ்பூனில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதை வந்துட்டு வைப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் ஆட்டம்ஸ் மேக் அதர் ஆட்டம்ஸ் டு வைப்ரேட் அண்ட் தஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அனதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். ஸோ அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், அது க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கனால மற்ற ஆட்டம்ஸை வைப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹீட் வந்துட்டு ஒரு ஸ்பூனோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் 2 ends of the same solid or through 2 solid substances that are at different temperatures but in contact with one another. ஸோ வந்துட்டு கண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா
ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே சாலிட் சப்ஸ்டன்ஸோட 2 எண்ட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லாட்டி 2 சாலிட் சப்ஸ்டன்ஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்படி அந்த 2 சாலிட் சப்ஸ்டன்ஸில் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அந்த 2 சாலிட் சப்ஸ்டன்ஸும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்டில் இருக்கும்போது அது வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Thus we can define conduction as the process of heat transfer in solids from the region of higher temperature to the region of lower temperature without the actual movements of atoms and molecules. So இந்த நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா கண்டக்ஷனை conduction is the process of heat transfer. So solids நடக்கக்கூடிய ஒரு heat transfer தான் வந்துட்டு conduction process. ஸோ அது எங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸோட ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதா சொல்கிறாங்க. கண்டக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் from which the region of higher temperature to the region of lower temperature without any actual movement of atoms and molecules. So இதைத்தான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் கண்டக்ஷன் இன் அவர் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் எங்கெல்லாம் நடக்குது? we cook food in vessels made up of metals. ஸோ நம்ம வீட்டில் நம்ம ஃபுட்டை எப்படி குக் பண்ணுறோம்? மெட்டல்ஸ்னால ஆன வெசல்ஸை வச்சு நம்ம வந்துட்டு குக் பண்ணுறோம். when the vessel is heated, heat is transferred from the metal to the food. ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும்? வெசல் ஹீட் ஆகும். வெசல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஃபுட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. ஸோ வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுறோம். அப்போ ட்ரெஸ்ஸை அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹீட் வந்துட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? நம்ம அயன் பண்ணக்கூடிய கிளாத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் ஆஃப் குக்கிங் யூட்டென்சில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் wood because they are poor conductors of heat. ஸோ குக்கிங் யூட்டென்சில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் குக்கரே எடுத்துக்கோங்க. அதோட ஹேண்டில்ஸில் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால ஆயிருக்கும். ஏன் பிளாஸ்டிக்கால் ஆயிருக்குன்னா plastic are the bad conductors or poor conductors of heat. ஸோ பிளாஸ்டிக் சப்ஸ்டன்ஸோ உடன் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் குக்கிங் யூட்டென்சில்ஸோட ஹேண்டில்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக்னாலேயோ வுட்னாலேயோ ஆயிருக்கு. The temperature inside the igloo is warm because snow is poor conductor of heat. ஸோ வந்துட்டு igloo அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்னோ ஹவுஸ். ஸோ அந்த ஸ்னோ ஹவுஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு வார்மாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணாது, புவர் கண்டக்டர். ஸோ அதனால டெம்பரேச்சர் இக்ளூக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதாக வந்துட்டு கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இவ்வளோ கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் ஃபஸ்ட்டு ஒன் கண்டக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள் கன்வெக்ஷன். ஆக்டிவிட்டி பாருங்கள். டேக் சம் வாட்டர் இன் எ வெசல் அண்ட் ஹீட் இட் இன் எ ஸ்டவ். ஸோ ஒரு வெசலில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதை வந்துட்டு ஹீட் பண்ணுறீங்க. டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். வாட்டரோட சர்ஃபேஸை டச் பண்ணுறீங்க. இட் வில் பி கோல்டு. அது வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக இருக்கும். டச் இட் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழித்து அதை டச் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹாட் நவ். இப்போ வந்துட்டு அது என்னவாக இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஹவு டிட் த ஹீட் which was supplied at the bottom reach the top. எப்படி வந்துட்டு பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட் வந்துட்டு அதோட டாப்பை ரீச் பண்ணுச்சு பாருங்கள். when water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy and move upward. ஸோ வந்துட்டு ஒரு வெசலில் வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் பாட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அது மேல் நோக்கி வரும். அதான் வந்துட்டு மூவ் அப்வர்டு. தென் த மாலிக்யூல்ஸ் அட் த டாப் கம்ஸ் டவுன் அண்ட் கெட் ஹீட்டட். ஸோ அந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்துட்டு மேலே வரும்போது
டாப்பில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் வந்துட்டு கீழே வரும், கீழே வந்து அது ஹீட் ஆகும். திஸ் கைண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நோன் அஸ் கன்வெக்ஷன். ஸோ இந்த டைப்பாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஹவு ஏர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ ஹீட்டட். ஸோ இப்படி தான் வந்துட்டு அட்மாஸ்பியர் இருக்க ஏர் கூட ஹீட் ஆகுது. தஸ் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் from places of high temperature to places of low temperature by the actual movement of molecules is called convection. So convection என்ன? heat transfer எங்கிருந்து high temperature இருந்து low temperature placeக்கு வந்துட்டு molecules ஓட actual movementனால heat transfer ஆகுது. அதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா convection அப்படின்னு சொல்கிறோம். Convection takes place in liquids and gases. So convection எங்கே நடக்கும்னா liquid and gasesல மட்டும்தான் நடக்கும், solid substanceல நடக்காது. So convection is the form of heat transfer from places of high temperature to the places of low temperature by the actual movement of molecules. It takes place in liquids and gases. நெக்ஸ்ட் பாருங்கள் கன்வெக்ஷன் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் கன்வெக்ஷன் எங்கெங்கே நடக்குது? ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் இஸ் டியூ டு கன்வெக்ஷன் ஆஃப் ஏர். ஸோ இந்த ஏரோட கன்வெக்ஷன்னால தான் வந்துட்டு லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. விண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன் பை கன்வெக்ஷன். ஸோ விண்டு வந்துட்டு ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் மூலயமா தான் அது ஃப்ளோ ஆகுது. இன் ஹாட் ஏர் பலூன்ஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை கன்வெக்ஷன் அண்ட் ஸோ த பலூன் ரைசஸ். ஸோ ஹாட் ஏர் பலூன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஹீட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த கன்வெக்ஷன் மூலயமா. அதனால தான் அந்த பலூன் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. In refrigerated, cool air moves downward and replaces the hot air because of the convection process. So refrigeratorனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்துட்டு கோல்டு ஏர் வந்துட்டு டவுன்வர்ட் கீழ் நோக்கி வருது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹாட் ஏரெல்லாம் ரீப்ளேஸ் ஆயிடுது இந்த கன்வெக்ஷன் மூலிமா. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ தேர்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். ரேடியேஷன் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் தேர்ட் ஃபார்ம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது. பை கண்டக்ஷன் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ சாலிட்ஸ். பை கன்வெக்ஷன் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ கண்டக்ஷன் மூலமா ஹீட் வந்துட்டு சாலிட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி கன்வெக்ஷன் மூலிமா ஹீட் வந்துட்டு லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் பை ரேடியேஷன் ஹீட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ எம்டி சர்ஃபேஸ் ஈவன் த்ரூ வேக்கம். ஆனால் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஒரு எம்டி சர்ஃபேஸில் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் by this form of heat transfer. ஸோ ஹீட் எனர்ஜி அதாவது வந்துட்டு சன்னில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்துட்டு ஏர்த்துக்கு வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ் மூலயமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரேடியேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த வே ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ரேடியேஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா இட் இஸ் த வே ஆஃப் ஹீட்டோட ஒரு வே தான் வந்துட்டு ரேடியேஷன். அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எந்த ஃபார்ம்லினா எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் மூலமா நடக்குது. அதான் சொல்கிறாங்க ரேடியேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த வே ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் from one place to another in the form of electromagnetic waves. நெக்ஸ்ட் பாருங்க ரேடியேஷன்ஸ் இன் ஆர் டெய்லி லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே ரேடியேஷன் ப்ராசஸ் நடக்குது? ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். ஸோ சன்னில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஏர்த்துக்கு எப்படி வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ் மூலயமா தான். வைல் ஸ்டாண்டிங் நியர் ஃபயர் வி ஃபீல் த ஹீட் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் ரேடியேஷன்.
ஸோ எங்காச்சும் ஃபயர் எங்காச்சும் நெருப்பெரியுது அது பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா நம்ம பாடி வந்துட்டு ஹீட் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். எதனாலனா இந்த ரேடியேஷன் மூலிமா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் black surfaces absorb heat radiation so that the bottom of the cooking vessels are painted black. ஸோ black surfaces வந்துட்டு ஹீட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம குக்கிங் வெசல்ஸ் நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூட்டென்சில்ஸ்லாம் அதோட பாட்டத்தில் வந்துட்டு black கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. white color reflects heat radiation. That's why we are advised to wear white clothes during summer. ஸோ ஒயிட் கலர் வந்துட்டு ஹீட் ரேடியேஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் அந்த சம்மர் சீசனில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒயிட் கிளாத் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்தந்த இதில் வந்துட்டு ரேடியேஷன் வந்துட்டு நடக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்த்தோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கும்போது 3 வேவ்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கன்வெக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சாலிட்ஸில் நடக்கும், கன்வெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸில் நடக்கும், ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ்லேயே வந்துட்டு நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அந்த மூணோட கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் இந்த மூணும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.